இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. குறள் எண் 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். அறிவுடையார் பலரும் கேட்டு வெறுப்ப பயனிலவாகிய சொற்களை சொல்லுவான் எல்லாரானும் இகழப்படும் என்கிறார். பேசுவோர்க்கும் கேட்போருக்கும் எத்தகைய பயனையும் தராத சொற்களை பேசுதல் பேசுபவனுடைய ஆற்றல், அவனுடைய நேரம் வீணாகிறது. அதனை நன்றாக பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் பலர் கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். சிலர் அதை மீறியும் சரி என்னதான் பேசுகிறான் என்று கேட்பானாயினும் அவன் கேட்ட பிறகு அவனை இகழ்வார்கள். அதாவது பேசும்போது பேச்சாற்றல் நன்றாக அமைய வேண்டுங்க. சும்மா போய்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் நானும் பேசுகிறேன் என்று பேசக்கூடாது. இதற்கு உதாரணம் என்னை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதான். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்பொழிவுகளை நான் கேட்டிருக்கிறேன், சொற்பொழிவுகளை நான் படித்திருக்கிறேன் புத்தகங்கள் வாயிலாக. புத்தகங்கள் உலகை திறக்கும் வாயில் என்பது சொல்லுவார்கள். ஒரு புத்தகம் 100 நண்பனுக்கு சமம் என்பார்கள். அத்தகைய புத்தகத்தை பேரறிஞர் அண்ணாவின் சொற்களை கேட்டதால் பேரறிஞர் அண்ணா மடை திறந்த வெள்ளம்போர் அடுக்கு மொழியில் அடுக்கடுக்காக பேசி அனைவரையும் கவர்வார். அவருடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும்னால்தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் என்றால் அது ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியை பிடித்தது என்றால் அவருடைய பேச்சும் அவருடைய எழுத்தும் தான் காரணம். அத்தகைய பேச்சாற்றல் இருக்க வேண்டுங்க. ஒரு மனிதர் பேசினால் பேசுவதை பற்றி அவர்கள் கேட்டு கேட்டு இன்புற வேண்டுங்க. ஆகா, இந்த அளவு அற்புதமாக பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லி கேட்க இன்புற வேண்டுங்க. நான் அந்த சொற்பொழிவை கேட்டே நான் மயங்கி விட்டேன். பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு சொற்பொழிவை கேட்டே நான் உண்மையிலேயே இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்பதால் தான் ஆட்சியையே வேறொருவரிடமிருந்து காங்கிரஸ்காரர்கள் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து அரசை அமைத்தார்கள். அதை அவர்களிலிருந்து பறித்தார் என்றால் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் தான் காரணம். வேலைக்காரின்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கடுத்து நல்ல தம்பின்னு ஒரு படம் எடுத்தார். இப்படி அவர் அந்த எழுத்துக்கள் மூலமாக அவர் வாழ்க்கையை இலக்கியத்துக்காகவே அர்ப்பணித்தாருங்க. அதற்கடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேச்சுமே கேட்பாளரை நன்றாக இனிக்க வைக்க பேசுவார். அவரும் சரி, அவர் வழியில் வந்தவர் தானே, பேரறிஞர் அண்ணா வழியில் வந்தவர் தானே முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய பேச்சாற்றலும் அப்படித்தான் இருக்கும். எனவே இன்று இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.